என் தங்கப்பிள்ளையே, இந்த நல்ல நாளில் உன்னை கண்டு உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று மங்கள வெள்ளிக்கிழமையோடு தேய்பிறை பஞ்சமி வருகின்றதல்லவா? என் குழந்தையோடு அதற்கு முன்பாகவே சற்று பேசி விடுவோமானால், பஞ்சமி நேரத்தில் என் குழந்தை மனது நிம்மதியோடு இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் சில விஷயங்களை சொல்லியே தீர வேண்டும். என் குழந்தை, அதை தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய மனது படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு என்ற ஒன்று கிடைக்கும். எல்லா கேள்விகளையும் வைத்திருக்கின்றாய், ஆனால் எந்த கேள்விகளுக்கும் பதில் மட்டும் இல்லாமல் என் பிள்ளை தவிக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை நான் தருகின்றேன். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எதை பற்றியுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டிய நேரம் இன்று இந்த பஞ்சமி நேரம். இன்று மாலை 6:22 பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. என் பிள்ளையே, அந்த நேரத்தை முதலில் நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் அம்மாவிற்கு உரிய பஞ்சமி திதி இருக்கின்ற நேரம் முடியும் வரை என் பிள்ளை மனதிற்குள் எந்த விதமான சோகங்களையும் நான் காணக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் மீது நீ கோபம் வேண்டுமானாலும் பட்டுக்கொள். ஆனால் நான் சொல்கின்ற இந்த உறுதியான வாக்கினை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இன்று மாலை 6:22 இருந்து நாளை மாலை 6:27 வரை உன் தாயானவள் எனக்கான நேரம். நான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நேரம். என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்ற நேரம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை அந்த நேரத்தில் மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் வைத்திருக்க கூடாது. உன்னுடைய எண்ணம் முழுமையும் என்னை நோக்கியே இருக்க வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்குறுதிப்படி எல்லாவற்றையும் நடத்தி தர நான் தயாராக இருக்கும் பொழுது நீயும் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, முதலாவதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கின்றது. நீதான் எதுவுமே உனக்கு சாதகமாக இல்லையோ என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றாயே தவிர எல்லா விஷயங்களும் உனக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ இப்பொழுது இருக்கின்ற மனக்கலக்கம் தேவையற்றது என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் நீ நினைப்பது என்ன தெரியுமா? அம்மா, நீ சொல்வதை எளிதாக சொல்லிவிடுவாய். ஆனால் என்னுடைய நிலையில் நீ இருந்து பார்த்தால்தானே உனக்கு புரியும் நான் படுகின்ற கஷ்டம் என்னவென்று. நீ நல்ல பிள்ளை போல வந்து பேசிவிட்டு சென்று விடுகின்றாய். கஷ்டங்களை அனுபவிக்கின்ற எனக்கு தானே தெரியும் எப்படி இதையெல்லாம் நான் சமாளிக்கிறேன் என்று. என் பிள்ளையே, இது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். இப்படி பேசுவதனால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரம் குறையும் என்றால் நிச்சயமாக நீ பேசுவதில் தவறில்லை. ஆனால் என்னை பற்றி நீ நினைக்கின்ற விஷயங்கள் மிகவும் தவறல்லவா? இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து எத்தனை நாட்களாக எத்தனை விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ நினைவுபடுத்திப்பார். ஏதோ ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கவில்லை என்பதற்காக நீ உடனே எதுவுமே நடக்காதது போல எண்ணுவது உன்னுடைய தவறல்லவா? எல்லாவற்றையுமே ஏதோ ஒரு வகையில் உன் கைகளில் உன்னுடைய மனது திருப்தியடையும் வகையில்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரத்தானே செய்யும். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வந்த உனக்கு இந்த சூழ்நிலைகளிலிருந்து மட்டும் மீண்டு வருவது என்ன அத்தனை கஷ்டமா? நிச்சயமாக கிடையாது. உன்னுடைய மனதிற்கு நீ நிச்சயமாக நல்லதை அடைந்தே தீருவாய். நல்ல நிலை உனக்கு கிடைத்தே தீரும்.
வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் உனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்பதற்காக எல்லாவற்றையுமே நீ கஷ்டமாகவே பார்க்கக்கூடாது. எளிதாக முடியக்கூடிய விஷயங்கள் கூட அதில் இருக்கலாம். அதனால் உனக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய தீர்வினை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கலாம். நீதான் தேவையில்லாமல் பயந்து உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத கற்பனை எண்ணங்களை வளர்த்து கொள்கின்றாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. என் பிள்ளையே, இதுபோல இனிமேல் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாயல்லவா? அப்படியானால் எல்லா விஷயங்களிலும் உனக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். நடப்பது எல்லாவற்றிலுமே நமக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் வீர வசனங்களை பேசிக்கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை பார்த்து மற்றவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா? ஆனால் செயலில்தான் ஒன்றும் இல்லை என்று. என் பிள்ளையே, செயலில் முதலில் செய்து காட்டிவிட்டு அதன் பிறகு பேசத் தொடங்கு. ஏனென்றால் நீ பேசிவிட்டால் உன்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் உன்னுடைய சூழ்நிலை உனக்கு அதனை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி விடலாம் என் பிள்ளையே. அதனால் எந்த ஒரு செயலில் இறங்குவதாக இருந்தாலும் யாரிடத்திலும் அதை பகிர்ந்து கொள்ளாமல் முதலில் நீ செய்ய தொடங்கு. செய்து முடித்து விட்ட பிறகு உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ அவர்கள் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும். இதையெல்லாம் நீ உணர்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டதல்லவா? அந்த நேரத்தை தான் இன்று உனக்கு நான் குறித்து கொடுத்திருக்கின்றேன். இந்த பஞ்சமி நேரத்தில் என் பிள்ளை, உன் மனதிற்குள் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு நாள் அமைதி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அதிசக்தி வாய்ந்த விஷயம். தேவையில்லாத உன்னுடைய கோபங்கள் எல்லாம் கட்டுக்குள் வரும். தேவையில்லாத உன்னுடைய கண்ணீர் எல்லாம் காணாமல் போகும். தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மன அமைதி உனக்கு கிடைக்கும். இந்த மன அமைதியானது இனிமேல் எல்லா முடிவுகளையும் உன்னை சரியாக எடுக்க வைக்கும். நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் எத்தனை தவறு எத்தனை சரி என்று உனக்கு புரிய வைக்கும். என் பிள்ளையே, சில விஷயங்களில் நாம் சரியான புரிதல் இல்லாமல் தவறாக எடுத்து கொள்கின்றோம். அதுவெல்லாம் இல்லாமல் உனக்கான அத்தனை தெளிவுகளையும் இந்த ஒரு நாள் அமைதி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தாயானவளின் அன்பினை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உன் மனதிற்குள் எந்த நேரத்திலும் இந்த அம்மாவின் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அம்மா உனக்காகத்தானே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்லதை செய்து கொடுக்கத்தானே உன்னை தேடி தேடி வருகின்றேன். அம்மாவிற்கு எந்த சுயநலமும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற சுயநலம் மட்டும்தான் எனக்குள் இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையை, என்னுடைய சுயநலத்திற்காகவாவது உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி காட்டி விடுவேன் என்பதை நீ முதலில் நம்பு. என் பிள்ளை, இது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தை நீ விட்டு விடாதே. எளிதில் எல்லோருக்கும் கிடைக்காது. இதற்கு முன்பாக நீ எத்தனையோ வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியை கண்டிருப்பாய். அம்மாவை வணங்கவும் செய்திருப்பாய். அம்மாவிற்கு வேண்டியதை எல்லாம் செய்தும் கொடுத்திருப்பாய். ஆனால் இந்த தாயானவள் சொன்னது போல இன்று நீ இந்த நேரத்திலிருந்து அடுத்த நாள் இந்த நேரம் வரை எந்த விஷயங்களிலும் அதிகமாக தலையிடாமல், தேவையில்லாமல் யாருடனும் பேசாமல் உண்டு உன்னுடைய வேலை உண்டு என்று நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்கும் என்று உறுதி வாக்கினை நீ கேட்டிருக்க மாட்டாயல்லவா? அதை இன்று உன் தாயானவள் நானே உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பது உறுதி. அதை நடத்தி கொடுப்பது இந்த வராகி என்பதும் உறுதி. என்னை நம்பிய குழந்தைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டார்கள். உன்னை யாரும் தோற்கடிக்க நினைத்தாலும் அவர்களுக்கே அது திரும்பி செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றுமே உன்னை அரவணைக்க இந்த வராகி உன்னோடு இருக்கின்றாள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தேய்பிறை பஞ்சமியினுடைய இன்றைய இரவு என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவாக இருக்கும்.
அம்மாவை காணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உன்னுடைய செயல்களை பொறுத்து அது இன்று உன் இல்லத்தில் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.